ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை அனதர் நியூ vlog. திஸ் இஸ் ட்ராவல் லாகர் ரஃபிக். நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன் மக்களே. ரைட் நவ் நான் இப்போ எங்கே இருக்கேன்னா விசாகப்பட்டினத்தில் இருக்க மக்களே. ஆந்திர பிரதேஷில் இருக்கக்கூடிய விசாகப்பட்டினம். நம்மளுடைய லாஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க. நம்ம சென்னை டு விசாகப்பட்டினம் பிரமுக்கோடைய வால்வோ 9600 XLXல வந்து இறங்கியிருப்போம். இறங்கிட்டு இங்கேருந்து அடுத்த ஒரு ட்ராவலை நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இன்றைக்கி நம்ம விசாகப்பட்டினம்ல இருந்து எங்கே ட்ராவல் பண்ண போகிறோன்னா, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோயம்புத்தூர் வரை இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு பஸ் ட்ராவல் வரப்போகுது மக்களே. எஸ், எந்த ட்ராவல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிக் பஸ்ஸில் தான் இன்றைக்கி விசாகப்பட்டினம் டு கோயம்புத்தூர் வரை ட்ராவல் பண்ண போகிறோம். பஸ்ஸோடைய போர்டிங் டைம் வந்து பார்த்திங்கன்னா 12:05 குருதுவார் இந்த இடத்துல வந்து போர்டிங் கொடுத்துருக்காங்க. நான் லாஸ்ட் இது வந்து பார்த்திங்கன்னா பிரமுக்கில் சென்னை டு விசாகப்பட்டினமும் குருதுவாரில் தான் இறங்கியிருப்பேன். அங்கே தான் பஸ்ஸோடைய ஃபஸ்ட்டு போர்டிங் கொடுத்துருக்காங்க. பஸ்ஸு வரட்டும், மீதி எல்லாம் கண்டினியூ பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. விசாகப்பட்டினத்தில் இருந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மெயினான ஊர் போகணுன்னு நினச்சிங்கன்னா பஸ் சர்வீஸ் கம்மி தான் மக்களே. ட்ரெயின் சர்வீஸ் இருக்குது, ஆனால் பஸ் சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் விசாகப்பட்டினம் டு கோயம்புத்தூர் இப்போ நம்ம பிக் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறோம்ல அந்த பஸ் சர்வீஸ் இருக்குது. கோயம்புத்தூர்னாவே ஆல்மோஸ்ட் நீங்கள் திருப்பூர், ஈரோடு, சேலம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி இதெல்லாம் ட்ராவல் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம பஸ்ஸு போகிற ரூட்டு அந்த வழியாக தான் கோயம்புத்தூர் போகுது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா விசாகப்பட்டினம் டு உங்களுக்கு திருவண்ணாமலைக்கு சர்வீஸ் இருக்குது. அதே போல் விசாகப்பட்டினம் டு சென்னைக்கு உங்களுக்கு பஸ் சர்வீஸ் இருக்குது மக்களே. மற்றபடி வேறு ஊருக்கு எதுக்குமே தமிழ்நாட்டில் பஸ் சர்வீஸ் வந்து இல்லை. மக்களே, இதான் வந்து பார்த்திங்கன்னா குருதுவாருங்க. குருதுவாரில் பஸ் ஸ்டாப்பு. நம்ம இங்கே தான் சென்னை டு விசாகப்பட்டினம் பிரமுக்கில் வந்து இறங்கணும். இப்போ பஸ்ஸோடைய போர்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டு. நம்ம இங்கேருந்து கிராஸ் பண்ணி ஆப்போசிட் போனோம். ஆப்போசிட்டில் நமக்கு போர்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. பஸ்ஸோடைய ஃபஸ்ட்டு போர்டிங் வந்தாச்சு மக்களே. இந்த இடத்துல தான் வந்து போர்டிங் கொடுத்துருக்காங்க குருதுவாரில். பஸ் வரட்டும், இது எல்லாம் கண்டினியூ பண்ணலாம். நம்ம பஸ்ஸோடைய டைமிங் பார்த்துடலாம். நம்ம பஸ்ஸோடைய டைமிங் வந்து பார்த்திங்கன்னா விசாகப்பட்டினமில் 12:05 எடுக்கிறாங்க. 12:05 எடுத்து கோயம்புத்தூர் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் காலையில் 11:45 போகிறாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 24 hours ட்ராவல் டைமுங்க இந்த பஸ்ஸில். ஒரு லாங் ட்ராவலு. கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா 1270 கிலோமீட்டர் வருது. 1270 கிலோமீட்டர் கிட்ட வருதுங்க விசாகப்பட்டினம் டு கோயம்புத்தூர் வர. நம்ம பஸ் வந்துருச்சுங்க, பிக் பஸ்ஸு. கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 11:40 வந்துட்டாங்க, பாயிண்ட்டுக்கு வந்துட்டாங்க. 12:05 இங்கே எடுக்கணும். 11:40 வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு போர்டிங் வந்து வந்தாச்சு. பஸ்ஸு சூப்பராக இருக்குங்க. BS6 வீரா V8 நல்லா இருக்குது. க்ரூக்கிட்டே பர்மிஷன் கேட்டேன், எடுத்துக்க சொல்லிட்டாங்க. ஒரு சூப்பரான க்ரூங்க. வீரா V8 மகா சாம்ராஜ் ஏசி ஸ்லீப்பர் பஸ்ஸுங்க. இந்த பஸ்ஸில் தான் இன்றைக்கி நம்ம விசாகப்பட்டினம் டு கோயம்புத்தூர் வரை ட்ராவல் பண்ண போகிறோம். பஸ்ஸு சூப்பராக இருக்குங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா வீரா V8 இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு பஸ்ஸோட எக்ஸ்டீரியர் பார்த்துருங்க. பைலட் அண்ணா. அண்ணா உங்கள் நேம்? நாகராஜ். எத்தனை வருஷம் டிரைவிங் ஃபீல்ட்? ஹவு மெனி இயர்ஸ் டிரைவிங் ஃபீல்ட்? 12 years. சூப்பர்.
நம்ம பஸ்ஸோடைய இன்டீரியருங்க பார்க்கவே சூப்பராக நல்லாயிருக்கு. மொத்தம் 36 பர்த் வந்து கொடுத்துருக்காங்க. 36 பர்த்து கொண்ட ஒரு ஏசி ஸ்லீப்பர் பஸ்ஸுங்க. நான் புக் பண்ணியிருக்கிறது U7 புக் பண்ணியிருக்கேன். சைடு சிங்கிள் அப்பர் பர்த்து இதான் இன்றைக்கி நான் புக் பண்ணியிருக்கேன். சூப்பராக நல்லா இருக்குங்க. ஸ்ட்ரிப் லைட்லாம் போட்டு நல்லா சூப்பராக கொடுத்துருக்காங்க. டபுள் பர்த்துங்க. இதில் என்னென்ன அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க எல்லாம் பார்த்துக்கலாம். நல்லா சாஞ்சிக்கிறதுக்கு ஒரு சூப்பரான பேக் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. வீரா பிராண்டிங் போட்ட ஒரு சூப்பரான பேக் ரெஸ்ட்டு, ரீடிங் லைட்டு, சார்ஜிங் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ப்ளக் டைப் அண்டு USB டைப்பில் உங்களுக்கு சார்ஜிங் பாயிண்ட்டு, அதே போல் ஏசி ஈவெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதே போல் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லக்கேஜ் ஹோல்டரு பெருசாக கொடுத்துருக்காங்க. தென் நல்லா ஒரு சூப்பரான பிளாங்கெட் கொடுத்துருக்காங்க. திக்கான பிளாங்கெட்டு சூப்பராக இருக்குங்க. வாஷ் பண்ண ஒரு திக்கான பிளாங்கெட்டு. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தூங்குறதுக்கு நல்லா சூப்பரான பில்லோ வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா ஒரு ப்ளஃபியான பில்லோவாக இருக்குங்க. பெட்டு நல்லா சூப்பராக ரெட் கலரில் வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா பெட் ஸ்ப்ரெட்டு நல்லா சூப்பராக இருக்குது. ஸ்கர்டன்ஸ் வந்து நல்லா சூப்பராக இருக்குங்க. எல்லோ கலரில் வந்து ஸ்கர்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா எமர்ஜென்சி எக்ஸிட் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே வந்து ஒரு ஃபயர் எக்ஸ்டிங்யூஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஏசி போட்டு நல்லா சில்லுன்னு கூலிங்காக நல்லா இருக்க மக்களே. பிக் பஸ் எந்தெந்த ரூட்டில் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்கன்னா, விசாகப்பட்டினம் டு கோயம்புத்தூர் ஆப்ரேட் பண்ணுறாங்க, விசாகப்பட்டினம் டு அருணாச்சலம் ஆப்ரேட் பண்ணுறாங்க, அதே போல் வந்து பார்த்திங்கன்னா விசாகப்பட்டினம் டு திருப்பதி ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஹைதராபாத்தில் இருந்து உங்களுக்கு கொச்சி எர்ணாகுளம் ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஹைதராபாத் டு மதுரை ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா விசாகப்பட்டினம் டு திருவண்ணாமலை ஆப்ரேட் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் 2 ரூட் ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஒன்று கோயம்புத்தூர், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க பிக் பஸ்ஸு. நம்ம பஸ்ஸில் மதியானம் லஞ்ச் பிரேக் கொடுக்க மாட்டாங்க. அதனால் நீங்கள் வந்து பஸ் ஏறுறதுக்கு முன்னாடியே சாப்பிட்டு வந்துடுங்க. நைட்டு டின்னர் நிப்பாட்டுவாங்களா, நாளைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நிப்பாட்டுவாங்க போல். இந்த 2 இடத்துல தான் நமக்கு ரெஸ்ட் ஸ்டாப் வந்து கொடுக்குறாங்க. மற்றபடி மதியானம் லஞ்ச் வந்து நிப்பாட்ட மாட்டாங்களாம். ஓகே மக்களே, நான் கொஞ்சம் நேரம் போயிட்டு என்னுடைய பர்த்தில் ரெஸ்ட் எடுக்கிறேன். சார்ஜ் எல்லாம் போட்டு நம்ம வந்து பைபாஸ் போயிட்டோன்னே நம்மளுடைய கேபின் ரைடிங் எடுக்கலாம். நிறைய கேபின் எடுக்கலாம். ஏன்னா ஒரு லாங் ட்ராவலு 1270 கிலோமீட்டர் கிட்ட நம்ம இன்னைக்கு ட்ராவல் பண்ண போகிறோம், விசாகப்பட்டினம் டு கோயம்புத்தூர் வர. அதனால நிறைய கேபின் எடுக்கலாம். இப்போ கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு கேபின் ரைடு எடுக்கிறேன். நம்மளுடைய சிங்கிள் அப்பர் பர்த்துங்க U7. இதில் என்னென்ன அம்யூனிட்டிஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்னா சேம் அதே தான். டபுள் அப்பரில் என்னென்ன கொடுத்துருப்பாங்களோ அது எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. ரீடிங் லைட்டு, சார்ஜிங் பாயிண்ட்டு, பேக் ரெஸ்ட்டு, வீரா டைப்பில் நல்லா சூப்பராக சாஞ்சிக்கிறதுக்கு, அதே போல் பில்லோ, பிளாங்கெட்டு, நல்லா தூங்குறதுக்கு பெட்டு, லக்கேஜ் ஹோல்டரு, உள்ளே வந்து தண்ணி பாட்டில் வைக்கிறதுக்கான இடமு, ஏசி வெண்ட்டு எல்லாம் பக்கவாக கொடுத்துருப்பாங்க. ஏசி வெண்ட்டு இங்கே இருக்கனால நல்லா சில்லுன்னு காற்று வருதுங்க. இப்போ நல்லாயிருக்கும் வெயிலுக்கு, ஆனால் நைட் டைம் போக போக கூலிங் நல்லா பயங்கரமாக இருக்குங்க. நம்ம பஸ்ஸோடைய போர்டிங் பார்த்துடலாம் மக்களே. 12:05 வந்து பார்த்திங்கன்னா குருதுவார் இங்கேருந்து எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விசாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய போர்டிங் பாயிண்ட் மக்களே. இது எல்லாமே போர்டிங் பாயிண்ட் வந்து விசாகப்பட்டினம் போர்டிங் பாயிண்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. விசாகப்பட்டினம் தாண்டியும் நம்ம பஸ்ஸுக்கு வந்து போர்டிங் பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. ட்ராப்பிங் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காந்திபுரம், கோயம்புத்தூர் காந்திபுரத்தில் வந்து நாளைக்கு காலையில் 11:45 வந்து போட்டிருக்காங்க மக்களே. ஆனால் இந்த 11:45 கொஞ்சம் முன்ன பின்ன ஆகலாம். ஏன்னா நம்ம போகிறது ஒரு லாங் ட்ராவல்னால டிராஃபிக் இருக்கோ, டே டைம் ட்ராவல்லாம் இருக்கனால 11:45 ஒரு 12 மணி கூட ஆனாலும் ஆகலாம். பார்க்கலாம் நாளைக்கு காலையில் என்ன டைமிங் காந்திபுரம் போகிறாங்க எல்லாமே வந்து பார்க்கலாம் மக்களே. விசாகப்பட்டினத்தில் இருந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர்லாம் போகணுன்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இருக்க ஒரே பஸ் இந்த பிக் பஸ் மட்டும்தாங்க இருக்குது. பிக் பஸ் மட்டும்தான் உங்களுக்கு ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த சரௌண்டிங்கில் ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூருக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க மட்டும்தான் ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. வேறு ஆப்ரேட்டர் யாருமே வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரேட் பண்ணல. அதனால இந்த பஸ்ஸுக்கு கொஞ்சம் டிமாண்ட் அதிகங்க. ஏன்னா தமிழ் மக்கள் தான் நிறையா ட்ராவல் பண்ணுறேன்னு சொன்னாங்க டிரைவர் அண்ணா. அதே போல் இந்த பஸ்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா விசாகப்பட்டினத்தில் இருந்து விஜயவாடா, திருப்பதி போகிறவங்களும் ட்ராவல் பண்ணுவாங்க. அதே போல் அந்த சைடு கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம், ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர் போகிற மக்களும் ட்ராவல் பண்ணுவாங்க. ரிட்டன் கோயம்புத்தூரில் எடுக்கிற டைம் வந்து பார்த்திங்கன்னா மதியானம் 2 மணிங்க. 2 மணிக்கு கோயம்புத்தூர் ஆம்னி பஸ் ஸ்டாண்டில் எடுத்து உங்களுக்கு காந்திபுரம், லக்ஷ்மி மில்ஸு, பீலமேடு, ஹோப்ஸு, KMCH, நிலாம்பூர், கன்னியூர் டோல் இதெல்லாம் வந்து போர்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. டிராப்பிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடுத்த நாள் மதியானம் 1:45
விசாகப்பட்டினம் வராங்க. 1:45 டைமிங் வந்து கொடுத்துருக்காங்க. காம்ப்ளிமெண்ட்ரியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 500 ml தண்ணி பாட்டில் வந்து கொடுத்துருக்காங்க பிக் பஸ்ஸில் இருந்து. டைம் பார்த்திங்கன்னா 1:30 மணிங்க. நம்ம பஸ்ஸு அனகாப்பள்ளி தாண்டி போயிட்டுருக்கு. நம்ம பஸ்ஸோடைய ரூட்டு பார்த்துடலாம். இங்கே விசாகப்பட்டினத்தில் இருந்து எடுத்தாங்கன்னா உங்களுக்கு ராஜமந்திரி அப்படியே விஜயவாடா போயிட்டு விஜயவாடாவில் இருந்து திருப்பதி போயிடுவாங்க. திருப்பதியில் இருந்து உங்களுக்கு குப்பம் வழியாக தமிழ்நாடு ஜாயிண்ட் ஆகிடுவாங்க. தமிழ்நாட்டில் உங்களுக்கு கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா பவானி, அவினாசி வழியாக நம்ம கோயம்புத்தூர் போகிறோம். இதான் பஸ்ஸோடைய ரூட்டு. 2 ஸ்டேட்டு கவர் ஆகுது, ஆந்திரா அண்டு தமிழ்நாடா. மோஸ்ட் ஆஃப் பிளேசஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆந்திராவில் எப்படி பார்த்தாலும் திருப்பதி வரைக்கும் நம்ம கவர் பண்ணுறோம். திருப்பதி குப்பம் வரைக்கும் கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே தமிழ்நாட்டுக்குள்ளே உங்களுக்கு கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் வழியாக கோயம்புத்தூர் போகிறோம். சூப்பராக போயிட்டுருக்குங்க பிக் பஸ்ஸில் விசாகப்பட்டினம் டு கோயம்புத்தூர். நிறைய பேர் வந்து லஞ்சு சாப்பிடலை, அதனால் லஞ்ச் பிரேக் நிப்பாட்டுவீங்களா கேட்குறாங்க. ஆனால் லஞ்ச் பிரேக் நிப்பாட்ட மாட்டோம், நைட்டு டின்னர் தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் இடையில ஈவினிங் டீ பிரேக் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் எந்த இடத்துல நிப்பாட்டுவாங்கன்றது எனக்கு தெரியல. அது எங்கே நிப்பாட்டுறாங்கன்றது நான் பார்த்துட்டு அப்டேட் பண்ணுறேன். வாங்க கண்டினியூ பண்ணி போகலாம்.
மக்களே டைம் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் 4 o'clock ஆகுது. நமக்கு ரெஸ்ட் ஸ்டாப் விட்டுருக்காங்க. கரெக்டாக எங்கன்னா ராஜமுந்திரிக்கு முன்னாடி விட்டுருக்காங்க. கேபின் ரைடு பார்த்துருப்பீங்க, சூப்பராக இருந்துச்சுங்க. நல்ல ஒரு சூப்பரான கேபின் ரைடு. போய் ரெஸ்ட் எடுக்கலான்னு சொல்லி பர்த்தில் போய் ரெஸ்ட் எடுக்க போயிட்டேன். இதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ராஜமந்திரி தாண்டி விஜயவாடா செக்ஷன் அதை கொஞ்சம் நேரம் கேபின் ரைடு பண்ணலாம். பிரித்து எடுக்கலாம். ஒரே ஸ்ட்ரெச் எடுத்தோன்னா நல்லா இருக்காது. அதனால் பிரித்து கேபின் ரைடு எடுக்கலாம். பசிக்குது, மதியானம் வரை சாப்பிடலை. எதுனா இருக்குமான்றது தெரியல, போய் பார்க்குறேன். இருந்தால் சாப்பிட்றேன். சாப்பிட்டு மீதி எல்லாம் கண்டினியூ பண்ணுறேன். போயிட்டு நல்லபடியாக சாப்பிட்டு வந்தாச்சுங்க. மதியானம் சாப்பிடலை, சரியான பசி. சப்பாத்தி வாங்கி சாப்பிட்டேன், நல்லா பெரிய சப்பாத்திங்க, நல்லா சூப்பராக இருந்துச்சு. நல்லபடியாக சாப்பிட்டாச்சு. வாங்க கண்டினியூ பண்ணி போகலாம். டிக்கெட் ஃபேர் பார்த்துடலாங்களா? டிக்கெட் ஃபேர் பார்த்துடலாம். விசாகப்பட்டினம் டு கோயம்புத்தூர் வர எவ்வளோ டிக்கெட் ஃபேர் இருக்குன்னு நினைக்கிறீங்க? கொஞ்சம் அதிகம் தான், ஏன்னா ஒரு லாங் ட்ராவலு. நான் ட்ராவல் பண்ணுறது ஒரு சைடு சிங்கிள் அப்பர் பர்த்து. இதுக்கான டிக்கெட் ஃபேர் வந்து பார்த்திங்கன்னா 2623ங்க, 2623 ரூபா. ஏன்னா சைடு சிங்கிள் அப்பர் பர்த்னால டிக்கெட் ஃபேர் கொஞ்சம் அதிகம். இதிலே வந்து டபுள் லோயரு, டபுள் அப்பரு, சிங்கிள் லோயர் எடுத்திங்கன்னா அதுக்கு வந்து தனி ஃபேர் வந்து வச்சுருக்காங்க. நான் ட்ராவல் பண்ணுறது சைடு சிங்கிள் அப்பர் பர்த்னால 2623ங்க. கொஞ்சம் அதிகம் தான். ரெட் பஸ்ஸில் தான் புக் பண்ணேன், வேறு ஆப்ஷன் இல்லை. ஏன்னா விசாகப்பட்டினம் டு கோயம்புத்தூருக்கு பிக் பஸ் மட்டும்தான் ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கனால டிக்கெட் ஃபேர் அந்த டிக்கெட் ஃபேர் வச்சுருக்காங்க. ஸோ டிக்கெட் ஃபேர் வந்து மாறும். உங்களுக்கு டைனாமிக் ஃபேர் மாதிரி உங்களுக்கு வீக்கெண்டு ஒரு ஃபேர் வச்சுருப்பாங்க, நார்மல் டேஸ் ஒரு ஃபேர் வச்சுருப்பாங்க. ஸோ புக் பண்ணுறதா இருந்தீங்கன்னா பிக் பஸ்ஸோடைய வெப்சைட்டில் போயிட்டு கூட நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ரெட் பஸ்ஸில் கூட டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். இன்றைக்கான ஃபேர் எனக்கு 2623ங்க, விசாகப்பட்டினம் டு கோயம்புத்தூர் வர. சந்திரபாபு நாயுடு வர சொல்லியிருக்கிறேன்.
மக்களே, டைம் வந்து 8 மணி ஆகுது. விஜயவாடா வந்திருக்கோம். விஜயவாடாவில் நிறைய பேர் டீபோர்டிங் பண்ணுறாங்க. விசாகப்பட்டினத்தில் இருந்து விஜயவாடா வரவங்க வந்து இறங்கிட்டு இப்போ விஜயவாடாவில் இருந்து திருப்பதி, சேலம், கோயம்புத்தூர் போகிறவங்க ட்ராவல் பண்ண இங்கே போர்டிங் வந்து நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் இங்கேருந்து விஜயவாடாவில் இருந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த கிருஷ்ணகிரி, சேலம், கோயம்புத்தூர் போகிறதுக்கு இந்த பஸ்ஸை நிறைய பேர் யூஸ் பண்ணிக்கிறாங்க. இதாங்க விஜயவாடாவில் இருந்து சென்னை போகிற லைனு. அப்படியே இந்த லைனில் போயிட்டு நம்ம நாயுடுபேட்டாவில் இருந்து லைன் மாறி திருப்பதி வழியாக அப்படியே கிருஷ்ணகிரி, சேலம் வழியாக கோயம்புத்தூர் போவோம். டைம் கரெக்டாக 9:15ங்க. நமக்கு டின்னர் பிரேக் நிப்பாட்டியிருக்காங்க. கரெக்டாக வந்து விஜயவாடா தாண்டி இந்த பிளேஸ் எந்த பிளேஸுன்றலாம் தெரிலங்க எனக்கு. இந்த இடத்துல வந்து டின்னர் பிரேக் நிப்பாட்டியிருக்காங்க. போய் சாப்பிட்டு வந்துடலாம். டின்னர் சாப்பிட்டு மீதியெல்லாம் கண்டினியூ பண்ணுறேன், சரிங்களா? பரோட்டா ஆர்டர் பண்ணியிருக்காங்க. பரோட்டாவும் வெஜ் குருமாவும். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 60 ருபீஸ் ஆச்சு, 60 ரூபா.
மக்களே போயிட்டு சாப்பிட்டு வந்தாச்சு. 2 பரோட்டா வாங்கி சாப்பிட்டேன், பார்த்துருப்பீங்க. டேஸ்ட் வைஸ் ஓகேங்க, ஆவரேஜ். ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது, பிலோன்னு சொல்ல முடியாது. பசிக்கு சாப்பிட்டுக்கலாம். நல்லபடியாக சாப்பிட்டாச்சு. இதுக்கு மேலே தூங்க வேண்டியதுதான். ரெஸ்ட் ரூமும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நீட் அண்ட் க்ளீனாக பக்காவாக இருக்குங்க. ஒரு பட்ஜெட்டான ஹோட்டல், ரொம்ப ஒரு ஹை ஹோட்டலும் இல்லாமல் ஒரு பட்ஜெட்டான ஹோட்டலாக பார்த்து நிப்பாட்டியிருக்காங்க. ஓகே மக்களே, இதுக்கு மேலே கேபின் ரைடு கிடையாது. தூங்க போகிறேன். தூங்கிட்டு நாளைக்கு காலையில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். ஏன்னா நாளைக்கு மதியானம் தான் நம்ம கோயம்புத்தூர் போவோம். நாளைக்கு காலையிலலாம் நமக்கு ட்ராவல் இருக்குது. நாளைக்கு காலையில் கொஞ்சம் நேரம் கேபின் ரைடு எடுக்கலாம். முடிஞ்சால் தொப்பூர் காட்ஸ் வேணுன்னா எடுக்கலாம். பார்க்கலாம் என்ன டைமிங் போகிறாங்க. அந்த டைம் நான் முடிச்சிட்டேன்னா தொப்பூர் காட்ஸு நம்ம கேபின் ரைடு கண்டிப்பாக கவர் பண்ணலாம். இப்போதைக்கு ஒரு சின்ன குட் நைட் மக்களே. குட் மார்னிங் மக்களே. டைம் வந்து பார்த்தீங்கன்னா 7:50. நல்லா தூங்கிட்டேங்க. உள்ள கம்ஃபர்ட் வைஸ் அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு. நல்லா தூங்கி முழிச்சு இப்போ முழிச்சு பார்த்தா நம்ம தமிழ்நாடுக்குள்ளே வந்துட்டோம். கிருஷ்ணகிரி தாண்டி இப்போ போயிட்டுருக்கோம். மெயினாக நான் இப்போ வந்தது தொப்பூர் காட்ஸ் காட்டணுன்னு தான் வந்தேன். ஏன்னா தொப்பூர் காட்ஸில் நம்ம ட்ராவல் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. தொப்பூர் காட்ஸ் கொஞ்சம் அப்படியே கேபின் ரைடு பண்ணலாம் வாங்க. மக்களே, டைம் வந்து 8:30 மணி ஆகுது. கரெக்டாக தருமபுரி டோல்கேட் தாண்டி ரெஸ்ட் ரூம் நிப்பாட்டியிருக்காங்க. ஏன்னா பேசஞ்சர் வந்து ரெஸ்ட் ரூம் கேட்டனால, ஒரு லாங் ட்ராவலு, ஏசி பஸ்ஸு, அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட் ரூம் வந்து நிப்பாட்டியிருக்காங்க. இதுக்கப்புறம் ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு சேலத்துக்கு முன்னாடி ஓமலூர்கிட்ட ஐ திங்க் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். அது நான் உங்களுக்கு காட்டுறேன். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஏர்லி மார்னிங் ஒரு ரெஸ்டாப் நிப்பாட்டினாங்க. திருப்பதி தாண்டி, திருப்பதி வந்து பார்த்திங்கன்னா 2:45 வந்து அங்கே போட்டிருக்காங்க ட்ராப்பிங்கு ஷெட்யூலு. கரெக்டாக 3 மணிக்கு போனாங்க. அங்கே போயிட்டு பேசஞ்சரை பிக் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு 4 மணி வாக்கில் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட் ரூம் போட்டாங்க. அது ஆனால் நான் கவர் பண்ணியிருக்க மாட்டேன், நல்லா தூங்கிட்டேன். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா விசாகப்பட்டினம், விஜயவாடாவில் இருந்து திருப்பதி வரவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதே போல் திருப்பதியில் இருந்து இந்த சைடு தமிழ்நாடு ட்ராவல் பண்ணுறவங்க நிறைய பேர் இந்த பிக் பஸ்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. மக்களை வாங்க கண்டினியூ பண்ணி போகலாம்.
மக்களே டைம் வந்து பார்த்திங்கன்னா 9:15 ஆகுது. நமக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நிப்பாட்டியிருக்காங்க. கரெக்டாக எங்கன்னா ஓமலூரில் ஆனந்தா பவன் இந்த இடத்துல நிப்பாட்டியிருக்காங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டு நல்லாயிருக்கும், ரெஸ்ட் ரூமும் நல்லா நீட் அண்ட் க்ளீனாக நல்லா ஹைஜீனிக்காக நல்லாயிருக்கும். வாங்க போய் சாப்பிட்றலாம். கேபின் ரைடு பார்த்துருப்பீங்க. கரெக்டாக தருமபுரியில் இருந்து தொப்பூர் காட்ஸ் கொஞ்ச நேரம் கேபின் ரைடு பண்ணேன். அதுக்கப்புறம் போய் ரெஸ்ட் எடுக்கலான்னு சொல்லி ரெஸ்ட் எடுத்துட்டேன். இதுக்கப்புறம் சேலம் தாண்டி நம்மளுடைய ஃபேவரட் ரூட்டு சேலம் டு கோயம்புத்தூர், அந்த ரூட்டில் கொஞ்ச நேரம் கேபின் ரைடு எடுக்கலாம். ஃபஸ்ட்டு போய் சாப்பிட்டு மீதியெல்லாம் கண்டினியூ பண்ணுறேன். விசாகப்பட்டினம் டு கோயம்புத்தூர், கோயம்புத்தூர் டு விசாகப்பட்டினம் பிக் பஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூட்டில் 3 பஸ் வச்சுருக்காங்க. இந்த வீரா V8 3 பஸ் வச்சுருக்காங்க. எப்படின்னா நேற்று மதியானம் விசாகப்பட்டினமில் 12 மணிக்கு எடுத்தாங்களா, இன்றைக்கி மதியானம் கோயம்புத்தூர் போகிறாங்க 12 மணிக்கு. அதே போல் ரிட்டன் இந்த பஸ் தான் உங்களுக்கு மதியானம் 2 மணிக்கு கோயம்புத்தூரில் இருந்து எடுத்து நாளைக்கு மதியானம் விசாகப்பட்டினம் போயிட்டு இந்த பஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹால்ட் பண்ணிவிடுவாங்க. நாளைக்கு விசாகப்பட்டினமில் ஹால்ட் பண்ணி உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு லாங் ட்ராவலுங்க. விசாகப்பட்டினம் டு கோயம்புத்தூர் டு விசாகப்பட்டினம் அப் அண்ட் டவுன் வந்து பார்த்தீங்கன்னா 2500 கிலோமீட்டர் கிட்ட வருங்க. அதனால் மெயின்டெனன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் மெயின்டெனன்ஸ் பண்ணி அடுத்த நாள் தான் வந்து உங்களுக்கு ஆப்ரேட் பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு பஸ் வந்திருக்கோம்ல விசாகப்பட்டினம், அந்த பஸ்ஸை வந்து உங்களுக்கு விசாகப்பட்டினம் டு கோயம்புத்தூர் வந்து ஆப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ 2 பஸ் ரன்னிங்கில் இருந்தால் ஒரு பஸ் மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஒரு பஸ் விசாகப்பட்டினம் வந்துட்டோன்னே இன்னொன்று பஸ் வந்து பார்த்தீங்கன்னா விசாகப்பட்டினம் டு கோயம்புத்தூர் வந்து ஆப்ரேட் பண்ணுவாங்க. இந்த ஒரு சர்க்கிளில் தான் பிக் பஸ் வந்து ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரம் இந்த ரூட்டுக்கு வோல்வோ வந்து கொடுத்துருவாங்க. ஏன்னா வோல்வோ கொடுத்தா நல்லாயிருக்கும் மக்களே, ஒரு கம்ஃபர்டபுளாக நல்லாயிருக்கும். இதுவும் நல்லாயிருக்கு. பட் ஆனால் வோல்வோவுடைய ஃபீலிங் அது வேறு லெவலாக இருக்கும். கண்டிப்பாக ட்ராவல் பண்ணிங்கன்னா தெரியும். இவங்களே வந்து பார்த்திங்கன்னா விசாகப்பட்டினம் டு திருவண்ணாமலை, அதே போல் ஹைதராபாத் டு மதுரை, ஹைதராபாத் டு எர்ணாகுளம்லாம் வந்து பார்த்திங்கன்னா வோல்வோ வந்து ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த ரூட்டு வந்து வீரா வந்து போட்டிருக்காங்க, வீரா V8 வந்து போட்டிருக்காங்க விசாகப்பட்டினம் டு கோயம்புத்தூருக்கு. மக்களே போயிட்டு சாப்பிட்டு வந்தாச்சு பிரேக்ஃபாஸ்ட்டு. நான் இட்லி வாங்கி சாப்பிட்டேன். டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த சைடு போகிறீங்கன்னா ஆனந்தா ட்ரை பண்ணுங்கள். ஆனால் ரேட் வைஸ் கொஞ்சம் அதிகங்க, அதுதான். மற்றபடி டேஸ்ட்டெல்லாம் சூப்பராக இருக்குது. நல்லபடியாக சாப்பிட்டாச்சு. வாங்க கண்டினியூ பண்ணி போகலாம். ஒரு 1000 கிலோமீட்டர் கிட்ட பிக் பஸ்ஸில் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்னும் ஒரு பாதி கிலோமீட்டர் தாங்க இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 170 கிலோமீட்டர் கிட்ட தான் வரும் எக்ஸாக்டாக சொல்லணும்னா. வாங்க கண்டினியூ பண்ணி போகலாம். ஒரு லாங் ட்ராவல் பிக் பஸ்ஸில் நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் கேபின் ரைடு பண்ணலாம். சேலம் தாண்டிட்டோன்னே கேபின் ரைடு பண்ணிவிட்டு கோயம்புத்தூர் போயிட்டோன்னே நம்மளுடைய vlog-ஐ வந்து நம்ம எண்ட் பண்ணிக்கலாம் மக்களே. சூப்பராக மக்களே டைம் வந்து பார்த்திங்கன்னா 10 மணி. சேலம் வந்திருக்கோம். சேலம் வந்தாச்சு மக்களே. சேலம் வந்து பார்த்திங்கன்னா ட்ராப்பிங் வந்து AVR ரவுண்டானா தான் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக இங்கே இறக்கி விட்டு அப்படியே நம்ம கோயம்புத்தூர் போயிடுவோம். இங்கே சேலமில் இருந்து கோயம்புத்தூர் வந்து பார்த்திங்கன்னா 3.5 மணி நேரம் ஆகுங்க. குறைஞ்சது 3.5 மணி நேரமாச்சும் ஆகும். பார்க்கல என்ன டைமிங் போகிறாங்கன்றது. ஷெட்யூல் காந்திபுரம் வந்து பார்த்திங்கன்னா 11:45 கொடுத்துருக்காங்க. கோயம்புத்தூர் காந்திபுரம் பார்க்கல என்ன டைமிங் போகிறாங்க, எல்லாமே பார்க்கலாம். சேலம் வந்தாச்சு மக்களே. சேலமில் நிறைய பேர் டீபோர்டிங் பண்ணுறாங்க. சேலம் அதாவது திருப்பதி, விஜயவாடாவில் இருந்து சேலம் வர மக்கள் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே சேலமில் வந்து டீபோர்டிங் பண்ணுறாங்க.
நேரங்கள் கழித்து. மக்களே டைம் வந்து பார்த்தீங்கன்னா 12:30 மணி. நம்ம கோயம்புத்தூருக்குள்ளே வந்துட்டோம். இன்னும் ஒரு 20 மினிட்ஸில் நம்ம காந்திபுரத்தில் இறங்கிடலாம். ஒரு சூப்பரான ஒரு பஸ் ட்ராவலாக இருந்துச்சு. இந்த ஒரு பஸ் ட்ராவல் எனக்கு விசாகப்பட்டினமில் இருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் பிக் பஸ்ஸில். கண்டிப்பாக விசாகப்பட்டினமில் இருந்து நீங்கள் கோயம்புத்தூர் வரணும்னு நினச்சிங்கன்னா பிக் பஸ்ஸில் வாங்க. ஒரு சூப்பரான ஒரு பஸ்ஸாக இருக்கும். பிக் பஸ் மட்டும் தான் ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க, வேறு பஸ்ஸெல்லாம் இல்லை. விசாகப்பட்டினம் ராஜமுந்திரி இங்கேருந்து நீங்கள் கோயம்புத்தூர் வரணும்னு நினச்சிங்கன்னா பிக் பஸ் தான் இருக்குது. மற்றபடி உங்களுக்கு சொல்ல வேண்டிய இன்ஃபர்மேஷன் எல்லாம் ப்ளாக்லேயே டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். பஸ் ஸ்டாப்பாக இருக்கட்டும், நல்ல ஒரு டீசெண்டான இடத்துல தான் வந்து நிப்பாட்டினாங்க. டிக்கெட் ஃபேர் மட்டும் ஒரு லாங் ட்ராவல்னால கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மற்றபடி ட்ராவல் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு மக்களே. இங்கே ஷெட்யூல் 11:45, ஆனால் டிலே தான். ஒரு 45 மினிட்ஸ் டிலேவாக நம்ம கோயம்புத்தூர் வந்திருக்கோம். லாங் ட்ராவலில் கண்டிப்பாக டிலே இருக்கதாங்க செய்யும். ஏன்னா டே டைம் ட்ராவலு ஸ்டாப்லாம் டிபாட்டுறாங்க, அதனால் கண்டிப்பாக டிலே இருக்கதான் செய்யும். மற்றபடி ட்ராவல் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. காந்திபுரம் போயிட்டோன்னே இந்த vlog-ஐ நம்ம எண்ட் பண்ணிக்கலாம் மக்களே. ஒரு சூப்பரான ஒரு பஸ் ட்ராவல் நமக்கு எண்டுக்கு வந்தாச்சு மக்களே. கரெக்டாக காந்திபுரத்தில் நம்ம ட்ராப் ஆகிட்டோம். 12:45 கரெக்டாக 1 மணி நேரம் டிலேயில் காந்திபுரம் வந்தாச்சு. கண்டிப்பாக நீங்கள் விசாகப்பட்டினம் விஜயவாடாவில் இருந்து கோயம்புத்தூரில் வரணும்னு நினச்சிங்கன்னா பிக் பஸ்ஸில் வாங்க. ஒரு சூப்பரான ஒரு பஸ்ஸாக இருந்துச்சு மக்களே. ஓகே மக்களே, இந்த vlog இதோட நான் எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த vlog பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிட்டர்ன் இந்த பஸ் இப்போ 2 மணிக்கு எடுப்பாங்க. இங்கே கோயம்புத்தூர் காந்திபுரத்தில் இருந்து 2 மணிக்கு எடுத்து நாளைக்கு மதியானம் விசாகப்பட்டினம் போவாங்க. ஒரு 24 மணி நேரம் ஜர்னியை சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு மக்களே. ஓகே பிக் பஸ் டாட்டா.